அனைவருக்கும் வணக்கம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர், தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி அவர்களுடைய பிறந்தநாள் நாளை இருப்பதை முன்னிட்டு இன்றைக்கு திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 9 தொகுதிகளிலுமே பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் மருத்துவ முகாம்கள் அமைக்கப்பட்டு எல்லா முகாம்களிலுமே பொதுமக்கள் ரொம்ப சந்தோஷமாக அவங்களுடைய உடல் பரிசோதனை செய்து கொள்வது, அவர்களுக்கு தேவையான அந்த மருத்துவ பரிசோதனை செய்து கொள்வது என்று எல்லா இடங்களிலுமே பயனடைந்து கொண்டிருக்கிறார்கள். அதை தவிர பல்வேறு இடங்களில் அன்னதானம் செய்வது, இரத்த தானம் செய்வது, அதே போல் நலத்திட்ட உதவிகள் வழங்குவது போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் பிறந்தநாளை ஒட்டி இன்றைக்கு நாங்கள் செய்திருக்கிறோம் திருச்சியில் முழுவதுமாக. அதே போல் தற்போது மணப்பாறையில் அந்த இரத்த தான முகாம் நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல் மருத்துவ முகாம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த முகாமை காலையில் மணப்பாறையினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் திரு கதிரவன் அவர்கள் துவங்கி வச்சார். இன்றைக்கு அந்த முகாமை அப்படியே பார்த்துட்டு அந்த மக்களை சந்திச்சுட்டு இன்னொரு அன்னதான விழா நடக்க இருக்கிறது. திரு கதிரவன் அவர்களுடைய ஏற்பாட்டில் அந்த அன்னதானத்தையும் துவக்கி வச்சுட்டுருக்காக நாங்கள் இங்கே வந்திருக்கோம். அடுத்தது ஒரு விஷயத்தை கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் மெயினாக அவங்க எல்லாரும் சந்திக்கிறோம். என்ன அப்படின்னா, கடந்த சில தினங்களாக உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், திருச்சியில் திமுகவினரால் என் மேலே ஒரு டார்கெட்டட் கேம்பெயின் அட்டாக் நடந்துகிட்டு இருக்குது. எங்களுடைய வெற்றியை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள், திருச்சியை தங்கள் கோட்டைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க இன்றைக்கு அந்த கோட்டை தளபதியின் கோட்டையாக மாறிடுச்சு அப்படின்றத ஏற்றுக்கொள்ள முடியாமல் ஸ்ரீரங்கத்தில் எம்எல்ஏவை காணவில்லை, திருச்சியின் அமைச்சர் ரமேஷை காணவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட்டட் அட்டாக், பொதுமக்களே இதை சொல்வது போலவும், பொதுமக்கள் இப்படி ஒரு கம்ப்ளைண்ட்டை முன்வைக்கிறது போலவும் ஒரு டார்கெட்டட் கேம்பெயினை பார்த்தீங்கன்னா ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அது முற்றிலும் பொய்யான ஒரு கேம்பெயின். இது பொதுமக்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். இதை வெறும் வாய் வார்த்தையாக சொல்லக்கூடாது, இதற்கான ஆதாரங்களோடு உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு தான் நான் இன்னைக்கு இங்கே வந்தது. இது பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு மாத காலமாக என்னுடைய ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதியில் மக்கள் முன்வைத்த கோரிக்கைகளுக்கு உடனடியாக என்னுடைய எம்எல்ஏ அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை வைத்து, என்னுடைய அலுவலக அதிகாரிகளை வைத்து, என்னுடைய பயணிக்கக்கூடிய கழகத்தின் தோழர்கள் நிர்வாகிகளை வைத்து சம்பந்தப்பட்ட மக்களின் குறைகளை உடனடியாக தீர்த்ததற்கான இது ஆதாரம். நீங்கள் பார்த்தீங்கன்னா பல்வேறு இடங்களில் துவங்கப்படாமல் இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸு, மக்களுக்கு தேவையான தண்ணீர் தொட்டி திறக்கிறது, கழிப்பறைகள் திறப்பது, அதே போல் சுத்தம் செய்து கொடுப்பது, மக்கள் என்னென்னலாம் கோரிக்கை வச்சாங்களோ அது அத்தனையும் நம்முடைய கழக தோழர்களும் என்னுடைய எம்எல்ஏ அலுவலக அதிகாரிகளும் உடனடியாக அந்த மக்கள் கோரிக்கைகளுக்கு எல்லாம் செவிசாய்த்து அது அத்தனையும் செய்து கொடுத்துருக்கிறோம். இது எல்லாம் அதற்கான புகைப்படங்களோடு இருக்கக்கூடிய ஆதாரம். கடந்த ஒரு மாதமாக ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதியில், நான் வெற்றி பெற்ற தொகுதியில் மக்களுடைய குறைகளை தீர்த்ததற்கான புகைப்பட ஆதாரங்கள். நான் ஒரு இந்து சமய அறநிலையத்துறையின் அமைச்சராக இருக்கிறேன். அப்போ தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து கோயில்களையும் சீரமைக்கக்கூடிய பணிகளில் ஒரு பக்கம் நான் இயங்கிக்கிட்டேன். அதே போல் திருச்சியின் பொறுப்பு அமைச்சராக நான் இருப்பதனால உங்கள் எல்லாருக்குமே தெரியும், 2 வாரத்திற்கு முன்பாக திருச்சியில் இருக்கக்கூடிய அனைத்து துறை அதிகாரிகளையும் அழைத்து, அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களையும் அழைத்து ஒரு சீராய்வு கூட்டத்தை நடத்தணும். அதில் நீங்கள் எல்லாருமே கலந்துக்கிட்டு அதையெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு மாதமும் அந்த கூட்டத்தை நடத்துவோம்னு சொல்லி ஒட்டுமொத்த திருச்சியின் பொறுப்பு அமைச்சராக அந்த சீராய்வு கூட்டத்தை நான் முன்னெடுத்திருந்தேன். அதே சமயத்தில் ஸ்ரீரங்கத்தின் சட்டமன்ற உறுப்பினராகவும் என்னுடைய பணி எங்கத்தையும் தடைபற்றக்கூடாது, நான் ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதிக்குள்ளே இருக்கணும் இல்லையோ, ஆனால் பணிகள் நடந்து கொண்டே இருக்கணும் அப்படின்றதுக்காக என்னுடைய கழக தோழர்களையும் என்னுடைய எம்எல்ஏ அலுவலக அதிகாரிகளையும் வைத்து இவ்வளவு தூரம் இந்த கடந்த மாதங்களில் எங்களுக்கு வந்த புகார்களின் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். அப்போ இவ்வளவு நடவடிக்கை எடுத்த பொதுமக்களுக்கு தேவையான அனைத்தையும் செய்து கொடுக்கக்கூடிய எங்களை பார்த்து ஸ்ரீரங்கம் தொகுதியில் எம்எல்ஏவை காணவில்லைன்னு திமுக ஒரு டார்கெட்டட் கேம்பெயின் அட்டாக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அமைச்சர் ஃபோன் அடித்தா எடுக்கிறது கிடையாது, அமைச்சரோட அலுவலகத்தில் ஃபோன் பண்ணால் எடுக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னுடைய அலுவலகத்தில் நான் நியமிச்சிருக்கக்கூடிய இந்த மனுக்களை பெறக்கூடிய அதிகாரி மெயின்டைன் பண்ணுற நோட்டு. இதில் ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய ஃபோன் கால்ஸில் முக்கியமான குற்றச்சாட்டுகள், எதெல்லாம் ஏற்கத்தகுந்த குற்றச்சாட்டுகள் இருக்குதோ, எதெல்லாம் ஏற்கத்தகுந்த மனுவாக இருக்கிறதோ அந்த மனுக்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா யார் யார் ஃபோன் பண்ணாங்க, எந்த டேட்டில் பண்ணியிருக்கிறாங்க, யாருடைய மொபைல் நம்பரு எல்லாத்தையும் ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. ரிஜிஸ்டர் பண்ணி என்னுடைய கவனத்துக்கு கொண்டு வராங்க. அப்போ இதன் மேலெல்லாம் நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம். இந்த ரிஜிஸ்டரை என்னுடைய எம்எல்ஏ அலுவலகத்தில் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எவ்வளோ கால்ஸ் அட்டன் பண்ணுறோம், எவ்வளோ புகார்கள் அட்டன் பண்ணுறோம்னு சொல்லிட்டு, இது அனைத்திற்கும் மேலே நாங்கள் எந்தெந்த புகார்கள் எல்லாம் சரி செய்து கொடுத்துருக்கிறோமோ அந்த புகார்களுக்கு பொதுமக்களிடமிருந்து நன்றி கடிதம், இது எல்லாமே என்னுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் நாங்கள் முடித்து கொடுத்த பணிகளுக்காக எனக்கு நன்றி தெரிவித்து எழுதிய கடிதங்கள், சங்கங்கள்லேருந்து
எல்லா மக்களும் எனக்கு நன்றி தெரிவித்து கடிதம் எழுதியிருக்கிறாங்க. இந்த கடிதத்தையும் என்னிடம் என்னுடைய தோழர்களும் எம்எல்ஏ அலுவலக அதிகாரிகளும் கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. அப்போ இப்படி எல்லா வகையிலும் ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதியில் மக்களுக்கு செவிசாய்த்து நான் தொகுதிக்குள்ளே இருந்தாலும் இல்லை தமிழ்நாடு முழுக்க மற்ற இடங்களில் மற்ற மாவட்டங்களில் கோவில்கள் ஆய்வில் சுற்றுப்பயணத்தில் இருந்தாலும் தொகுதியின் வேலை மிக சீரும் சிறப்புமாக நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல திருச்சி மாவட்டத்திற்கான வேலைகளையும் ஒரு பொறுப்பு அமைச்சர் என்ற முறையில் அந்தந்த தொகுதியின் எம்எல்ஏக்களோடு சேர்ந்து என்னென்ன பணிகள்லாம் மிச்சம் இருக்குது, என்னென்ன குறைகள் இருக்கோ அதையெல்லாம் சரி செய்வதற்கான வேலைகளில் நான் ஈடுபட்டு இருக்கிறேன். அப்போ இந்த அளவுக்கு ஈடுபடக்கூடிய என்னை பார்த்து இந்த திமுகவினர் வேண்டுமென்றே டார்கெட் செய்து கொண்டு எம்எல்ஏவை காணவில்லை, அமைச்சரை காணவில்லைன்னு ஒரு பொய்யான புகாரை மக்கள் சொல்வதாக இவர்களே வந்து ஒரு டார்கெட்டட் கேம்பெயின் அட்டாக்ஸை என் மீது நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இதனால ஒரு காலமும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா மக்கள் மிக தெளிவாக எங்களை ஆதரிக்கிறாங்க. எங்களுடைய வெற்றியை தாங்க முடியாமல் நீங்கள் இது போன்ற வேலைகள் செய்வதற்கு பதிலாக கொஞ்சோண்டு ஜெல்லிசல் வாங்கி சாப்பிட்டு வீட்டில் இருக்கலாம்.